அனைவருக்கும் வணக்கம். வரவேற்கிறோம். யாந்தனா குப்தாஜிக்கு முதல் சுகாதார காப்பீட்டு பாலிசியை விற்ற பின் புபி பார்ட்னர்ஸுடன் தனது எதிர்கால பயணத்தை பற்றி பிகு உற்ற. அவர் காப்பீட்டு பாலிசியை விற்பனை செய்வதற்காக வாடிக்கையாளர்களின் புனலை உருவாக்கியுள்ளார். இப்போது தனது வாடிக்கையாளர்களின் கட்டிடம் மற்றும் உள்ளடக்கங்களை பாதுகாக்க திட்டமிட்டுள்ளார். எனவே அவர் புபி பார்ட்னர்ஸ் அனுபவ மையத்தில் மாமா கியானியை அழுகினார். வணக்கம், நீ எப்படி இருக்கிறாய்? சுகாதார காப்பீட்டின் முதல் பாலிசியை வழங்கியதற்கும் பிபி பார்ட்னர்ஸுடன் உங்கள் காப்பீட்டு வாழ்க்கையை தொடங்க நன்றி மாமா கியானி. நான் பாலிசியை முன்பதிவு செய்ததில் நான் மிகவும் மகிழ்ச்சியடைகிறேன். மேலும் சுகாதார காப்பீட்டின் நன்மைகள் குறித்து இன்னும் சில வாடிக்கையாளர்களுக்கு தெரிவித்துள்ளேன். பெரும் சிற்றிதழ். சுகாதார காப்பீடு மிகவும் இலாபகரமான வணிகமாகும், மேலும் உங்கள் எதிர்கால வணிகத்திற்கும் ஓய்வூதியமாக செயல்படுகிறது. ஏனெனில் பிபி பார்ட்னர்ஸ் உங்களுக்கு 100% கமிஷன் உத்தரவாத திட்டத்தின் உதவியுடன் 100% உத்தரவாதத்தை வழங்குகிறது. முற்றிலும் மாமா கியானி. புதிய காப்பீட்டு திட்டத்தை பற்றி நான் வாடிக்கையாளர்களிடம் பேசும்போது சரியான நேரத்தில் புதுப்பிப்புகள் குறித்து அவர்களுக்கு தெரிவிப்பதை உறுதி செய்கிறேன். இருப்பினும் ஒரு சில வாடிக்கையாளர்கள் தங்கள் கட்டிடம் மற்றும் மின்னணு உபகரணங்கள், தளபாடங்கள், மூலப்பொருள், பணம் போன்றவற்றுக்கான காப்பீடு குறித்து விசாரித்துள்ளனர். அது நன்றாக இருக்கிறது. எனவே இன்று கட்டிட காப்பீடு பற்றி நான் உங்களுக்கு ஏதாவது சொல்கிறேன். இதனால் உங்கள் வாடிக்கையாளர்களின் கட்டிட காப்பீட்டை நீங்கள் பிபி பார்ட்னர்ஸுடன் பெற முடியும். சரி மாமா கியானி, கட்டிட காப்பீட்டை வாங்கும் போது ஒரு வாடிக்கையாளர் கட்டிட மதிப்பை சரியாக பகிர்ந்து கொள்கிறார் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். இதனால் எதிர்காலத்தில் சரிவு அல்லது தீ விபத்து காரணமாக கட்டிடத்திற்கான உரிமைகோரல் ஏற்பட்டால் வாடிக்கையாளர் அண்டர் காப்பீட்டின் சவாலை எதிர்கொள்ள வேண்டியதில்லை. மேலும் கட்டிடம் ஒரு பள்ளி, உணவகம், அலுவலகம் அல்லது கடை அல்லது தொழிற்சாலை போன்றவற்றை பற்றி வாடிக்கையாளர் மனதில் கொள்ள வேண்டும். ஆனால் இந்த இரண்டு தகவல்களையும் சொல்வது அல்லது பகிர்வது ஏன் முக்கியம்? மின் உபகரணங்கள், தளபாடங்கள், பொருத்துதல்கள், மூலப்பொருள், பணம் அல்லது பணம் காப்பீடு செய்யப்படலாம் என்பதையும் நீங்கள் குறிப்பிட்டுள்ளீர்கள். தீ அல்லது திருட்டு ஏற்பட்டால் இந்த விஷயங்களுக்கான உரிமைகோரல் எவ்வாறு கவனிக்கப்படும்? சரி, வாடிக்கையாளர் கட்டிடத்தின் தவறான அல்லது குறைவான மதிப்பை பகிர்ந்து கொண்டால் உரிமைகோரல் செய்யும் நேரத்தில் காப்பீட்டு நிறுவனம் காப்பீட்டின் கீழ் என்ற ஒரு பிரிவை விதிக்கிறது. இதன் காரணமாக ஒரு வாடிக்கையாளர் உரிமைக்க நேரத்தில் குறைவான தொகையை பெறுகிறார். இது சூத்திரத்தின் படி கணக்கிடப்படுகிறது, அதாவது மாற்று செலவுடன் பிரிக்கப்படுகிறது. மேலும் எலக்ட்ரிக்கல் உபகரணங்கள் போன்ற உங்கள் உள்ளடக்கங்களை பகிர்ந்து கொள்ளும் போது மாடல், மேக், வரிசை எண் போன்ற விவரங்களை நீங்கள் பகிர்ந்து கொள்வதை உறுதிப்படுத்த வேண்டும். தளபாடங்கள் மற்றும் பொருத்துதல்கள் போன்ற உள்ளடக்கங்களின் மதிப்புடன். மேலும் நினைவில் கொள்ளுங்கள், இந்த காப்பீட்டு பாலிசி திருட்டை உள்ளடக்காது, ஆனால் திருட்டத்தை உள்ளடக்கியது, அதாவது வளாகத்தில் இருந்து கட்டாயமாக நுழைவது அல்லது வைத்தியம் ஆகியவற்றை உள்ளடக்கியது. சரி, மிக்க நன்றி மாமா கியானி. இந்த தகவல் நிச்சயமாக ஆனோஇயை பெறுவதற்கும் வணிகத்தை கொண்டு வருவதற்கும் எனக்கு உதவும். வரவேற்கிறோம் மற்றும் எல்லாவற்றையும் நன்றாக வேணும். அற்புதமான கான் கூடாரத்திற்கு ஒவ்வொரு புதன்கிழமும் மாலை 3 மணிக்கு மெயில்ஸ், வாட்ஸ்அப் மற்றும் புபி பார்ட்னர்ஸ் போர்த்தன் வழியாக கியான் சானாவில். பிபி பார்ட்னர்ஸ் எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது.